அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பருப்பு இல்லாமல் கடலை மாவு சேர்க்காம, அரிசி மாவு சேர்க்காம, இட்லி மாவு சேர்க்காம சூப்பராக ஒரு இட்லி சாம்பார் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு குக்கரில் ஒரு 7 பச்சை மிளகாயும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே 3 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துருக்குறேங்க. இது கூட பொடியாக நறுக்குன 4 கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன். காய்கறி மட்டுமே சேர்த்து பருப்பு இல்லாமல் எந்தவித மாவும் சேர்க்காம சூப்பரான ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இது கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் பூசணிக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய் தான் இந்த சாம்பாரை வந்து நல்லா ஒரு திக்காக்குங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காயில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அது வந்து சாம்பாரை இன்னுமே டேஸ்டாகும். இது கூடவே சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஹோம்மேட் சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா கடை சாம்பார் தூள் கூட நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு மசாலாக்கள் எல்லாம் அந்த காய்கறியில் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இட்லிக்கார ஆச்சி இருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளையில் அவங்க வீட்டுக்கு போனால் இட்லிக்கு காலையில் 5 மணிக்கு போனால் 8, 8:30 மணி ஆகும். அந்த அளவுக்கு அவங்க வீட்டில் கூட்டமாக இருக்கும். அந்த சாம்பாருக்காகவே அவங்க வீட்டில் வந்து இட்லி வாங்க வருவாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே அந்த ஆச்சி வீட்டில் தான் இட்லி வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார். அந்த சாம்பார் தான் இன்றைக்கி நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. சூப்பரான சாம்பாரும் கூட. இப்போ காய் நல்லா வெந்து 5 விசில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி குக்கர் அந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன். கொஞ்சம் அந்த சூடு ஆறட்டும். இப்போ தாளிப்பு விட்டுறலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சத உடனே நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெயில் வெங்காயம் நல்லா இப்படி பொரிஞ்சு வரட்டும். நிறம் மாற வேண்டாம், நல்லா பொரிஞ்சா போதும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்ச உடனே சாம்பார் தூள் 2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் 2 ஸ்பூன் சேர்த்து காய் தான் வேக வச்சுருக்குறோம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா சாம்பார் தூளோட ராஸ்மெல் போக நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம காயிலையும் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் கவனமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. அந்த பக்கம் குக்கரில் சூடு நல்லா போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காயை வந்து நல்லா கரண்டி வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாம். ரொம்பவும் மசிய கடையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த காய் இருக்கிறது தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த பூசணிக்காவை நல்லா மசிச்சு விட்டுருங்க. அந்த பூசணிக்காய் தான் குழம்பு கொதித்து வரும்போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். சாம்பாருக்கு நீங்கள் எப்போவுமே வந்து நல்லா நீங்கள் வெல்லம் சேர்க்க தேவையில்லை. இந்த மஞ்சள் பூசணிக்காய் மட்டும் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா அந்த திக்காக வரும். டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கடைஞ்சா போதுங்க. ரொம்பையும் காய் தெரியாத அளவுக்கு கடைய வேண்டாம். இப்போ இங்கே ராஸ்மெல் போக நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்த அந்த காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா ஒன்று போல் கரண்டி வச்சு காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக குக்கரில் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் வந்து நம்ம கொதிக்கும்போது தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா ஆறி வரும்போது இன்னும் நல்லா திக்காகும்.
பூசணிக்காய் சேர்த்துட்டு நீங்கள் சாம்பார் செய்யும்போது அது எப்போவுமே ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. இப்போ உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சுவையான இந்த டிஃபன் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக மல்லித்தழையை தூவிட்டு நல்லா ஒன்று போல் கலந்துட்டு நல்லா சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இப்போ நான் கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும், நம்ம ஊற்றும் போதே எப்படி தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எப்படி திக்காக இருக்குன்னு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்து அடுப்பில் இட்லி இருக்குது. சுட சுட 3 இட்லி வச்சு இந்த சாம்பாரோட ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க, நீங்களும் சுட சுட இந்த டிஃபன் சாம்பார் ஊற்றி இட்லி சாப்பிட்லாம். பருப்பு இல்லை, கடலை மாவு தேவையில்லை, அரிசி மாவு தேவையில்லை, இப்படி எதுவுமே சேர்க்காம வெறும் பூசணிக்காய் சேர்த்து நல்ல கெட்டியான ஒரு டிஃபன் சாம்பார் செய்தாச்சு. இதில் நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாங்க, இன்னுமே நல்ல வாசமாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மட்டும் சேர்த்து பூசணிக்காய் வச்சு சூப்பரான மணக்க டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கிறேன். வீட்டில் கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி சாம்பார் ரெடி பண்ணிடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.